தமிழ்நாடு அரசை கண்டித்து திமுக அரசு கண்டித்து நிறைய தீர்மானங்கள், மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜிங்கோட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முக்கிய நிர்வாகிகள் பேசி வருகின்றன. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உரை முக்கியமாக கவனிக்கப்படும். திரு கே.சி. பழனிசாமி ஒரு விமர்சனத்தை இல்லை ஒரு அப்சர்வேஷனை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கடந்த ஆண்டு அதிமுக இருந்த ப்ரோஆக்டிவ்னஸை விட இப்பொழுது கடந்த சில மாதங்களாக இஷ்யூஸில் திரு எடப்பாடி பழனிசாமி ப்ரோஆக்டிவாக இருந்து வருகிறார். இந்த பெஞ்சல் புயலில் களத்துக்கு போனதாகட்டும், இந்த கள்ளக்குறிச்சியிலேயாகட்டும், இந்த ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் கூடி இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா அதிமுக? இல்ல, நிச்சயமாக ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு எதிராக சில கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கிறார். அது பாராட்ட தகுந்த விஷயம். ஆனால் தற்பொழுது உள்ள தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்றிருக்கிற நிலையில் விஜய் புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற ஒரு நிலையில திமுக அசுர பலத்தோடு கூட்டணியினுடைய வாக்கு பலத்தோடு அவர்கள் பயணிக்கிற ஒரு நிலையில இந்த திமுக அரசாங்கத்தை வீழ்த்துகிற பலத்தை அண்ணா திமுக பெற்றிருக்கிறதா என்றால் அது இன்னும் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அடுத்து எப்பவுமே ஆளுகிற அரசாங்கம் அவர்களுக்கு 100 வாக்குகள் வருகிறது என்றால் அதிகார பலத்தில் அதை 125 130 வாக்குகளாக அவர்கள் பெற்று விடுவார்கள். அதே போல எதிர்கட்சி என்பது வீழ்த்துவதற்கு 100 வாக்குகள் போதும் என்றாலும் கூட, ஆனால் அந்த எதிர்கட்சி 130 வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் ஆளுகிற அரசாங்கத்தை வீழ்த்த முடியும். அப்படி அந்த வீழ்த்தக்கூடிய சக்தியை அதிமுக பெற்றிருக்கிறதா? குறிப்பாக நான் சந்தித்த பேசிய சிறுபான்மையினர் மக்கள் சொல்லுவது கூட, நாங்கள் பாஜக எதிர்ப்பு நிலையில உறுதியாக இருக்கிறோம். பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலை அதிமுக எடுக்கிற பொழுது நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாது. நாங்கள் வாக்களிக்கிற அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெறுகிற கட்சியாக இருக்க வேண்டும். அதிமுக என்பது பிளவுபட்ட அல்லது சில பிரிவினைகளில் உள்கட்சி பிரச்சனைகளில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பயணித்தால் நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்கிற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப ஆளுகிற திமுகவை வீழ்த்துகிற சக்தியை இன்றைக்கு அதிமுக பெறவில்லை. அதை பெற வேண்டும். அதுக்கு வேற யுக்தியை வச்சிருக்கிறாங்களோ? இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி கூட சில கார்ட்ஸை ஹீஸ் பிளேசிங் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுல ஒரு வெளியில தெரியாத ஒரு கூட்டணி யுக்தி, இல்ல யூகிக்கப்படக்கூடியதா கருதக்கூடிய அதிமுக விஜய் கூட்டணி, இவையெல்லாம் அந்த டெபிசிட்டை பூர்த்தி செய்யாதா? இல்ல, அதாவது சில நேரங்கள்ல சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு முக்கியமான காரணமே கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், களத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். கடைசியில கூட்டணிக்கு யாருமே இல்ல. அப்ப இந்த தேர்தலையே அவர் என்ன சொல்றாரு? கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க களத்துல பணியை பாருங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது அந்த கூட்டணி இல்லைன்னா தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே தான் தோல்வியுற்றதாக ஒரு மனப்பான்மைக்கு தொண்டர்கள் வந்து விடுகிறார்கள். நீங்க விஜயோடு கூட்டணி என்றால் விஜய் இன்று வரை அதை சொல்லியிருக்காரா? ஏதேனும் சமிக்கைகள்? அதுவே சமிக்கை தானே. அதிமுகவை விமர்சிக்காததே சமிக்கை தானே. அதிமுக விமர்சனம் இல்லைன்னு தொடர் கேள்விகள் இருந்தும் விமர்சிக்காததே சமிக்கை தானே. நீங்க எப்படி அதிமுக வந்து திமுகவை எங்களுக்கு எதிரி நினைக்கிறாங்களோ, விஜய் யார சொல்றாரு எதிரின்னு? திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து சொல்லுகிறார். அப்ப அவர் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் இரண்டையும் அவர் பெற வேண்டும் என்று முனைக்கிறார். அடுத்து அவர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்கிறார். ஆட்சியில பங்கு என்கிறார். அப்ப விஜய்க்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்லல. ஆனால் அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பார். பாஜக அதிமுக விஜய் இணைந்தால் அந்த சிதறல் தடுக்கப்படும் தானே.
இணைவார் என்பது ஒரு 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 ஹைபோதசிஸ். ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டினா தான் இருக்கே ஒழிய ஓகே, இணைய மாட்டார் என்பதுதானே அதிகாரப்பூர்வமான ஓகே. அறிவிப்பாக இருக்கு. we'll wait and see. இந்த நிலையில ஒரு சில காட்சிகளையும் திருப்பியும் பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழுல ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய, வழமையா கவனிக்கப்படக்கூடிய விஷயமாக அதனது மெனுவும், லஞ்ச் மெனுவும் இருக்கப்படும். we can play the visuals on screen again. அறுசுவை உணவும் பரிமாறப்படுறத பார்க்கின்றோம். ஜெயலலிதா இருந்த காலத்தில் அவரே மெனுவை தேர்ந்தெடுப்பார். சைவ உணவுக்கு தனி செக்ஷன், அதே போல் அசைவ உணவுக்கு தனி செக்ஷன் அப்படின்னு இந்த மெனுக்கள் எல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதாவே தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படும். அது தடபுடலாக உணவும் பரிமாறப்படும். அந்த படலமும் நடந்து வர்றதை பார்க்கின்றோம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மஹாலில். இதுவும் ரொம்ப முக்கிய விஷயம் தானே, சோறு முக்கியம் தானே. இதுவும் வயிறார சாப்பிட்டு போவதும் தொண்டர்களை மகிழ்விப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான்.